கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் நெய்யாற்றின்கரை ஆறான்மூடு பகுதியைச் சேர்ந்தவர் கோபன்சாமி. இவரை சில நாட்களாக காணவில்லை என அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். உடல்நிலை சரியில்லாமல் இருந்த கோபன்சாமி கடந்த 9ஆம் தேதி சமாதியானதாக அவரது மனைவி சுலோச்சனா மற்றும் மகன்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 69 வயதான கோபன்சாமி ஜீவசமாதி அடைந்து விட்டதாக கூறி குடும்பத்தினரே அடக்கமும் செய்துள்ளனர். 9ஆம் தேதி காலை 11 மணியளவில் அவராகவே நடந்து சென்று அவருக்காக அமைக்கப்பட்டிருந்த சமாதியில் ஜீவசமாதி அடைந்ததாகவும் பொதுமக்கள் யாரும் தனது உடலை பார்க்க வேண்டாம் என கூறிவிட்டு சென்றதாகவும் அவரது குடும்பத்தினர் கூறுகின்றனர். இந்த விவகாரத்தில் சந்தேகம் இருப்பதாக கருதப்பட்ட நிலையில் கோபன்சாமியின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூராய்வு செய்ய அந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பணியை அதிகாரிகள் கடந்த ஜனவரி 13ஆம் தேதியன்று துவங்கினர். அப்போது கோபன்சாமியின் குடும்பத்தினருக்கு இந்து மத அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஆதரவாக திரண்டு உடலை தோண்டி எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர்.